அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு வர காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் சில கோமாளிகள் ஒன்று சேர்ந்து சில கூத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுச்சா? அந்த கோமாளிகளுக்கு அவசியம் இல்லை இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்துட்டு கெட்ட கேவலமாக அவ்வளோ வந்துட்டு எங்களைய தாழ்த்து பேசினாலும் இந்த கோமாளி கூட்டங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால் குரல் கொடுக்க மாட்டாங்க, அதற்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னாக்கா, சில கோமாளி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து சும்மா அவங்க இந்த இந்த ஹாலிவுட் பாலிவுட் காலிவுட் ஆக்டர்கள் மாதிரி அவங்களே நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு சமுதாயம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த அவங்க முன்னுக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு கோமாளி கூட்டங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ முன்னுக்கு வந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த கோமாளி கூட்டங்களுக்கு இடுப்பு முள்ளு முறிஞ்சி இருக்குது. எங்கட அல்லாவை கேவலமாக பேசுகிறது, எங்கட நபி அவங்கள கேவலமாக பேசுகிறது, முஸ்லீம்களை கேவலமாக பேசுகிறது, குர்ஆனை பற்ற வைக்கிறது, குர்ஆனை இருக்கிறது, நபிமார்களோட குடும்பத்தை கேவலமாக பேசுகிறது. எங்கட இஸ்லாத்தில் எங்கட மக்களுக்கு எங்கட இந்த சமூகத்துக்கு அவ்வளோ இனவாதிகள் எவ்வளோ கேவலமாக பேச முடியும், அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. பட் இந்த கோமாளி கூட்டங்களுக்கு ஏழாமைக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும். இதரோட பற்றி இந்த இனவாதிகளுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும். இந்த இனவாதிகளுக்கு எதிராக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போடணும். இந்த கோமாளி கூட்டத்துக்கு மறந்து போயிட்டுருக்குது. இந்த கோமாளி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அவங்க பெரிய இந்த உலகத்தில் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவின்னு சொன்னாக்கா பெஸ்ட்டான மூவி, ஹாலிவுட் மூவிக்கு அடிக்கிறதுக்கு மூவிஸ் இல்லைன்னு இப்போ மிச்சம் பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்மைக்குமே அதுதான் உண்மை. அப்படி அந்த என்ன இந்த கோமாளிகளுக்கு மறந்திருக்கு. இன்றைக்கு இந்த நாட்டுக்குள்ளே அதிகமாக இனவாத பிரச்சனை உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த இனவாதிகள் அப்படி பச்சையாக கொச்சையாக வந்துட்டு நபி அவங்களே அல்லாவை வந்துட்டு கேவலமாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும், இவங்களுக்கு எதிராக ஒரு குரல் ஒன்று கொடுக்கணும். இந்த கோமாளிகளுக்கு அது மறந்து போயிட்டு மட்டுமில்லை, இந்த கோமாளிகளுக்கு பயம். இந்த கோமாளிகளோட இடுப்பு முள்ளு முறிஞ்சிருக்குது. இந்த கோமாளிகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜெக்கி ஜான், பூஸ்லி அப்படின்னு நினச்சி அண்டர்வேர்ல்ட் டோன், சல்மான் கான், ஷாருக் கான், சாயிஃப் அலி கான் அப்படி நினச்சிக்கிட்டு இந்த அஜித் குமார், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கோமாளி கூட்டங்கள் உண்டு சேர்ந்து ஒரு தயாரிப்பு உண்டு. இந்த கோமாளி கூட்டங்களுக்கு ஏழாமைக்கு போயிட்டுச்சு. இவ்வளோ இந்த நாட்டுக்குள்ளே முஸ்லீம்களுக்கு எதிராக குரல் கொடுத்து முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு பேசுகிற இந்த இனவாதிகளுக்கு ஒரு குரல் ஒன்று கொடுத்து இந்த இனவாதிகளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அந்த 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 வாயை அந்த அடக்கணும், அந்த வாய்க்கு பூட்டு போடணும் என்று அந்த ஒரு பிளான் உண்டு, ஒரு வேலை உண்டு பண்ணுறதுக்கு இந்த கோமாளி கூட்டங்களுக்கு மறந்துக்குது. இந்த கோமாளி கூட்டங்கள் என்ன என்று சொன்னாக்கா, இந்த கோமாளி கூட்டங்கள் தான் இதுக்கு அப்புறம் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த இந்த நடிகர்களில் வந்துட்டு அந்த அப்படின்னு சொன்னாக்கா இந்த அந்த அவார்டு எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலிவுட் அவார்டு எடுப்பாங்க. இன்னும் வந்துட்டு அதிகமாக அவார்டு எடுக்கிறதுக்கு இப்போ இந்த கோமாளி கூட்டங்கள் முன்னுக்கு வந்துக்கிறாங்க. ஆனால் இந்த கோமாளி கூட்டங்களுக்கு மறந்துருச்சு இந்த இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்கணும். சத்தியமாக சரியான வெக்கமாக இருக்குது. இந்த கோமாளி கூட்டங்களை பார்க்கக்குள்ள சரியான மனசுக்கு கவலையாக இருக்குது. நம்ம இனத்துக்கு, இந்த தீனுக்கு, அல்லாவுக்கு, நபி அவங்களுக்கு எவ்வளவெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு இந்த கோமாளி கூட்டங்களுக்கு ஏழாமைக்கு போயிட்டுருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கோமாளி கூட்டங்கள் எப்போவும் கோமாளி கூட்டங்களாக வாழட்டும், இடுப்பு முள்ளு முறிஞ்ச அடிமைகளாக வாழட்டும். ஆனால் நாங்கள் இருக்கிறோம், இதுக்கு போகிறோம், இருப்போம், குரல் கொடுத்து கொண்டு இருப்போம். அந்த கோமாளி கூட்டங்களுக்கும் கூட தான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் கோமாளி கூட்டங்களே நீங்கள் மறக்க வேணாம். இந்த முஸ்லீம் மக்களுக்கு இனவாதம் பேசுகிற இந்த காடையர்களை இன்னைக்கு உண்மைக்குமே எவனுக்கு சரி தைரியம் இருக்கிறேன்னு சொன்னாக்கா, உண்மைக்குமே நீ ஒரு ஆண்மகனாக இருந்தா, உண்மைக்கும் நீ வந்துட்டு இந்த இஸ்லாத்துக்காக இஸ்லாம் மக்களுக்காக
மக்களுக்காக குரல் கொடுக்க ஏழுமென்று சொன்னாக்கா நீ ஒரு வீடியோ ஒன்று போடு. இந்த இனவாதிகளுக்கு எதிராக சிங்களத்தால் இந்த நூர்தாத்தா மாதிரி சிங்களத்தால் ஒரு வீடியோ ஒன்று போடு. அப்போ நான் சொல்கிறேன் கோமாளி கூட்டங்கள் உண்மைக்குமே வந்து நீங்கள் ஆண் மகன்களிண்டு கேட்டுச்சா. ஏன்னு சொன்னாக்கா அதிகமாக இலங்கை நாட்டுக்குள்ளே அதிகமாக முஸ்லீம்களை டார்கெட் பண்ணிவிட்டு முஸ்லீம்களை வந்துட்டு அவ்வளோ இப்போ அவங்க உடுக்கிற இஜாபுக்கும் கூட இப்போ அந்த அரசாங்க தொழில் பண்ணுற எங்கள் சகோதரிகள்ட இஜாப் போடுறதுன்னு சொன்னாக்கா தொழிலுக்கு வர வேணாம். ஒன்று உங்களுக்கு இஜாப் முக்கியம் இல்லை, நீங்கள் இஜாபை போடுங்க. தொழிலுக்கு வாரேன்னு சொன்னால் நீங்கள் தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியாக்கி இருக்கிறாரு. இப்போ இவ்வளோ நாங்கள் இதுவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உண்மைக்குமே அதிகமான பேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏழாமைக்கு போயிட்டுச்சு. இந்த ஞானசார ஹாமுதுருக்கின்றாலும் இனவாதிகளுக்கின்றாலும் ஒரு எதிராக ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு ஏழாமைக்கு போயிட்டுச்சு. ஆனால் உண்மைக்குமே அந்த விதத்தில் வந்துட்டு நான் வந்து சந்தோஷமாகிறேன். எனக்கு வந்துட்டு நான் பெண்ணாகிட்டு எனக்கு வந்து என் முதுகு எலும்பு இன்னும் பெலனாக இருக்குது. எனக்கு வந்து மாஷால்லன்னு அல்லாஹ் கொடுத்த இந்த தைரியம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே கோமாளியாக நிற்க மாட்டேன். எப்போவுமே வந்து சிங்கப்பெண்ணாகத்தான் நிற்பேன். அந்த கோமாளிகளுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டது. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த கோமாளிகளுக்கு பார்க்குறதுக்கு கோமாளி கூட்டங்கள் இப்போ அதிகமாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா டிக்டாக் ஓப்பன் பண்ணினோன்னு அவங்களோட ஆட்டம் பாட்டம் கூத்து அதுகள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இனவாதிகளுக்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன், உண்மைக்குமே எங்களுக்கு இது எங்களோட உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும். இவ்வளோ காலமும் நாங்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்திருக்கிறோம். அப்படித்தான் நான் என்ன சொல்கிறேன். இதுக்கு அப்புறமும் வந்துட்டு நாங்கள் கொத்தடிமைகளை வாழக்கூடாது. நாங்கள் சிறுபான்மை மக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கும் ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. எங்களுக்கும் ஒரு ஏன்னு சொன்னாக்க எங்களுக்கும் ஒரு உரிமை ஒன்று இருக்குது இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு. ஏன்னா எங்களோட பெண்களுடைய அந்த ஃப்ரீடம் இப்போ இல்லாமைக்கு போகிற மாதிரி தான் வந்துருக்கு. இதுக்கு அப்புறம் மிஸ்காஃப் போடுறதுன்னு சொன்னாக்கா அது பெரிய ஒரு எதிர்ப்பை சந்தித்து தான் இதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த அரசாங்க தொழில் பண்ணுற எங்கள் சகோதரிகள் போடணும். அதுக்கு முடியுமென்றால் ஆண் மகன்கள் பெண்கள் ஒரு குரல் ஒன்று கொடுக்கும். அதே போல் அல்லாவை படும் கேவலமாக சித்தரித்து படும் கேவலமாக கெட்ட வார்த்தையை பாவித்து வீடியோ போடும் அந்த இனவாதிகளுக்கு எதிராக தயவு செஞ்சு இருக்கிற எல்லாம் சகோதரர்கள் ஏழுமென்றால் ஒவ்வொரு வீடியோ போடுங்க. அவங்க எந்த இடத்துல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட வீடு எங்கே இருக்குது, அது அவங்களோட அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குது, அந்த போலீஸில் போய்ட்டு அவனுக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க முடியும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. கோமாளியாக வாழ வேணாம். ஏன்னு சொன்னாக்கா இப்போ நான் சொல்கிறேன், அல்லாவுக்கு முக்கியம் வந்துட்டு உருவம் இல்லை, அல்லாவுக்கு முக்கியம் உள்ளம் தான். இந்த உள்ளத்தில் எங்களோட மக்களுக்காக எங்களோட தீனுக்காக எங்களோட இஸ்லாத்துக்காக நாங்கள் ஒரு வார்த்தைனாலும் நாங்கள் பேசுகிறேன்டா எதிர்த்து இனவாதிகளை எதிர்த்து நாங்கள் பேசுகிறது சொன்னால் அதில் உண்மைக்குமே ஒரு நன்மோண்டு வந்து சேரும். கோமாளி கூட்டங்கள் மாதிரி இந்த ஹாலிவுட் பாலிவுட் காலிவுட் சொரிவுட் ஆக்டர் மாதிரி இந்த சும்மா படமெல்லாம் சீன் காட்ட வேணாம். பேசுகிறதுன்னு சொன்னால் நடிக்கக்கூடாது. நீ சிங்கம் என்று சொன்னால் நீ உண்மைக்குமே நீ சிங்கமாக இருக்கணும். உன்னுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும், உன்னுடைய கை ஓங்கி உழைக்கணும். அதுதான் முக்கியம். கோமாளியாக நடிக்க வேண்டாம். உண்மைக்குமே சிங்கமாக வெளியிடுங்க. உண்மைக்குமே சிங்கம் போல் பேசுங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு கோமாளிகளுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன். தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த கோமாளி கூட்டங்கள் பார்க்கட்டும்.